சோதனை தப்பாக நினச்சிடாதீங்க. சர்ச்சுக்கு போனீங்களான்னு கேட்டால் சர்ச்சு கல்யாணத்தில் தான் நடந்துச்சான். கல்யாணம் வந்து சர்ச்சில் தான் நடந்துச்சான். என்னதுங்க, சர்ச்சுக்கு ஆராதனைக்கு போனீங்களான்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க, கல்யாணம் எங்கே நடந்துச்சா, சர்ச்சில் நடந்துச்சா அப்படின்னு என்ன சொல்கிறாங்க. கல்யாணத்துக்கு போனால் சொல்லுங்களேன், ஆராதனைக்கு போன மாதிரி. கல்யாணத்துக்கு போனால் ஆராதனைக்கு அப்படியா, அப்படிங்களா? கல்யாணத்தில் போய் பாட்டு பாடி ஆராதிச்சு கை தட்டி ஆவில நிரம்பி ஆராதனைன்னா என்னன்னு தெரியாமல் போச்சு இல்லைங்களா? கல்யாணத்துக்கு போன சர்ச்சுக்கு போன, சர்ச்சில் கல்யாணம் நடந்து சர்ச்சில் கல்யாணத்துக்கு போனால் ஆராதனை அட்டன் பண்ண மாதிரியா? நோ, இல்லை. ஸ்தோத்திரம். ஆராதனைன்னு என்ன? கர்த்தரை உயர்த்தணும், கர்த்தரை பாடணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை மகிமைப்படுத்தணும், ஆவில நிரம்பணும், அபிஷேகத்தில் நிரம்பணும். இது கல்யாணத்தில் நிரம்புறோமா? கிடையாது. அப்போது என்ன, நம்முடைய வாழ்க்கையில் நாம் அவருடைய சத்தத்துக்கு, அதாவது நம்மளுடைய காரியத்தை பேசக்கூடாது. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே 11லேருந்து 1 மணி வரைக்கும் நான் அங்கே தான் சர்ச்சில் தான் இருக்க போகிறேன், அதனால் நான் போய் காலையிலேயே 9 மணிலேருந்து 10 மணி வரை 10:15 வரை நான் எதுக்கு ஜெபம் பண்ணணும்? சோத்திரம். கர்த்தர் சொன்னால் கீழ்ப்படிஞ்சா நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா.